இந்த வீடியோல நாம பார்க்க போறது செரிகல்ச்சர் பார்ட் 3 வீடியோ in trends in economic zoology. Cultivation of food plants for the silkworm. இப்போ silkworm கல்ச்சர் அதாவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு. ஸோ இதுக்கு நம்ம ஃபுட் இதெல்லாம் வச்சிருக்கணும் இல்லையா, அப்போதானே இதை நம்ம வளர்க்க முடியும், இதுல இருந்து சில்க் எடுக்க முடியும். ஸோ அந்த சில்க்வார்ம் கல்ச்சருக்கு தேவையான செடி அதாவது இலை பார்த்தீங்கன்னா இது மல்பெரி. ஸோ மல்பெரி லீவ்ஸ் தான் அதுக்கு ஃபுட்டு. ஓகே, த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் டு க்ரோ த ஃபுட் பிளான்ஸ் ஃபார் சில்க்வார்ம்ஸ். சில்க்வார்ம்ஸ் அதாவது சில்க்வார்மை நம்ம கல்ச்சர் பண்ண போறோம்னா, அதாவது செரிகல்ச்சர்னு சில்க்வார்ம் கல்ச்சர், அதுக்கு சாப்பாடு. அப்ப அதுக்கு தேவையான சாப்பாடு என்ன? இந்த மல்பெரி செடி தான். ஸோ இந்த மல்பெரி செடியை நாம வளர்க்கணும். Mulberry leaves are widely used as food for silkworm, Bombax muri, and the cultivation of mulberry culture is called moriculture. So mulberry leaves தான் இங்க இருக்கு இல்லையா, இந்த மல்பெரி லீவ்ஸ் தான் சில்க்வார்மோட ஃபுட்டு, சாப்பாடு. ஓகே, ஃபுட்டு. அப்போ எது வளர்க்கணும்? நம்ம மல்பெரி பிளான்ட்டை வளர்க்கணும். அப்போ மல்பெரி பிளான்ட்ஸை சில்க்வார்ம்காக வளர்க்குறோம்னா அந்த கல்ச்சருக்கு பேர் என்ன? மோரி கல்ச்சர். Presently improved mulberry varieties like Victoria 1, S3, S36, G2 and G4 which can be withstand various agroclimatic and soil conditions are used for planting. ஸோ நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மல்பெரி இருக்குது. அது அக்ரோக்ளைமேட்டிக்னா நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படிப்பட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேயும் இது வாழும். அதே மாதிரி சாயில் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம பிளான்டிங் பண்ணிக்கலாம். The favorable season for cultivation of mulberry plants is June, July, November and December. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ எப்போ கல்டிவேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜூன் ஜூலை, இல்லைன்னா நவம்பர் டிசம்பர். இது 1 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் இதுதான் ஃபீடிங் பார்த்தீங்களா, இதில் புழு இந்த இலையை சாப்பிட்ற மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். The mulberry crop production technology includes land preparation. அதாவது மல்பெரி கிராப் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா மல்பெரி சில்க்குக்காக, அதாவது சில்க்வார்ம் பொம்பாக்ஸ் மியூரிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் லேண்ட். அதுக்கு ஏற்ற லேண்டை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கட்டிங், அதாவது கட்டிங்ஸ், இந்த மல்பெரி செடியோட கட்டிங்ஸ் எடுத்துக்கணும். அப்புறமா பிளான்டிங் டெக்னிக்ஸ்னா தோண்டி புதைச்சி வைக்கிறது, இல்லை உழுத பிறகு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம தோண்டி அந்த கட்டிங்ஸை மல்பெரி கட்டிங்ஸ் எடுத்து வைக்கிறது, அப்போ வச்ச பிறகு அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. நர்சரியில் மல்பெரி நர்சரியை மெயின்டைன் பண்ணணும், தண்ணி கரெக்டாக விடணும், ஏதாச்சும் பூச்சி அந்த செடிக்கு இருக்கா பிடிக்குதா, இல்லை வைரல் டிசீசஸ், ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோவன் டிசீஸ் அந்த செடியை தாக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மல்பெரி நர்சரி. டிசீஸ் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கணும். அப்ரூட்டிங்ஸ் ஃபார் ரைசிங் நியூ மல்பெரி கார்டன்ஸ், அதாவது அப்ரூட்டிங்ஸ் புதுசாக மல்பெரி கார்டன் உருவாக்குறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மல்பெரி பார்த்தீங்கன்னா இது க்ரோன் அஸ் அ பிளான்ட் எவ்வளோ ஹைட் வரையும் வளர்ந்தா போதும்னு பார்த்தீங்கன்னா 123 to 152 சென்டிமீட்டர் ஹைட், 20 into 20 சென்டிமீட்டர் ஆர் 25 into ஒவ்வொரு செடிக்கும் உள்ள ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 20 into 20 சென்டிமீட்டர். அப்படி இல்லையானா 25 into 25 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் இருந்தா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 20 இல்லை 25 ஸ்பேசிங் இருந்துச்சுன்னா நாம ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த சில்க்வார்ம் குக்கூன் கிராப்ஸை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஸ்பேசிங் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம்ஸ். ஸோ ரியரிங் இந்த செகண்ட் ஒன், எப்படி நம்ம அதை அதாவது வளர்ப்பை பற்றி பேசுறது தான் இந்த ரியரிங். ஸோ இதுக்கு நாம் என்ன தேவைன்னா பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கிற இந்த ரியரிங் ரேக்ஸ் இருக்கிற ஒரு ஹவுஸ் அந்த இதுக்கு நம்ம அமைக்கணும்.
ஸோ டிபிக்கல் ரியரிங் ஹவுஸோட இது பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர் இன்ட்டு 3.5 மீட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு இடைவெளியில் நம்ம இந்த லென்த் இந்த மெஷர்மெண்ட்ஸில் நாம் அதோட ஹவுஸை வச்சுக்கணும். அதாவது ஹவுஸை போட்டு வைக்கணும். ஓகேவா? அதுவும் எங்கே வைக்கணும்னா எலிவேட்டட் பிளேஸ். இங்கே பாருங்க, எலிவேட்டட் பிளேஸ், அதாவது ரேக்ஸ் மாதிரி மேலே போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி எலிவேட்டட்னா அப்பர், மேலே மேடாக இருக்கிற ஏரியாவில், மேடாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ மேடாக இருக்கிறதுல நம்ம செஞ்சு இந்த வீடை போடணும், அதாவது ரியரிங் ஹவுஸை போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஷேடி பிளேசஸில் தான் போடணும். ஸோ 100 DFL, தட் இஸ் டிசீஸ் ஃப்ரீ லேயரிங்ஸ், அதாவது 100, அதாவது அகாமடேஷன், அந்த இடத்துல எந்த டிசீஸும் இல்லைன்றதை பார்த்துக்கணும். அதுதான் டிசீஸ் ஃப்ரீ லேயிங்ஸாக இருக்கணும். அங்கே டிசீஸ் எல்லாம் அவ்வளவா வந்து அண்டாத மாதிரி இருக்கணும். அப்போ க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது 1 மீட்டர் அந்த சரௌண்டிங்ஸை சுற்றி இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்போது இங்கே ஒரு இது இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, அது நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நடுவில் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மீட்டர் ஸ்பேசிங் இந்த ரியரிங் ஹவுஸில். அப்புறம் சஃபிஷியன்ட் விண்டோஸ் இருக்கணும். விண்டோஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல், அப்புறமா வென்டிலேட்டர்ஸ், இதெல்லாமே நிறைய இருக்கணும். ஏன்னா காற்று வந்து ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆகணும். ஸோ அந்த ரியரிங் ஹவுஸில் ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆச்சுன்னா ஏதாச்சும் டிசீஸ் வராமல், அதாவது க்ளீன் அண்ட் நீட்டு ப்ளஸ் நல்ல ஆக்சிஜன் கண்டென்ட் இருந்தாவே அங்கே டிசீஸ் வராது. அப்புறம் இந்த விண்டோஸ் வென்டிலேட்டர்ஸ் வந்து நைலான் நெட்டு போட்டு கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உள்ள வராமல், அதாவது ஃப்ளைஸு, இன்செக்ட்ஸு இவங்கெல்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக நைலான் நெட்டை போட்டு இது பண்ணலாம். ஸோ இங்கே இது பாருங்கள், இது வந்து லீவ்ஸை சாப்பிட்ற பட்டுப்பூச்சி அந்த சாப்பிட்றதுக்காக போட்டிருக்குது, அதாவது அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது மல்பெரி லீவ்ஸை, இதுவும் அதுதான் மல்பெரி லீவ்ஸை இந்த பட்டுப்பூச்சி சாப்பிட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைடு ஏரியா, இப்போ ரியரிங் ஹவுஸ்க்கு இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, 1 மீட்டர் கேப் இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும், விண்டோஸ் இருக்கணும். அது இல்லாமல் இன்னும் சிலதெல்லாம் தேவைப்படுது அப்ளையன்சஸ். அதாவது இது ஹைக்ரோமீட்டர். ஓகே, ஹைக்ரோமீட்டர், இது பவர் ஸ்ப்ரேயர்ஸ், அப்புறம் பவர் ஸ்ப்ரேயர்ஸ், இது நைலான் நெட்டு, அப்புறமா வேக்ஸ் கோட்டட் பாராஃபின் பேப்பர், அப்புறம் பேஸ்கெட், கன்னி பேக்ஸ், அதாவது சாக்கு பையன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேம்பு மாண்டேஜ், இதெல்லாமே வந்து தேவை. அதர் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது ஹைக்ரோமீட்டர், பவர் ஸ்ப்ரேயர், ரியரிங் ஸ்டாண்டுன்னா இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டு மாதிரி போட்டு அந்த ரேக் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க ரியரிங் ஸ்டாண்டு. அப்புறமா ஃபோம் பேட்ஸு, வேக்ஸ் கோட்டட் பேட், அந்த இது பார்த்தீங்கன்னா பேட் எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு இந்த செக்குடு இந்த மாதிரி இருந்தது அந்த பேடு. ஓகே, அந்த மாதிரி ஒரு பேட், ஏன்னா எல்லாமே வந்து அந்த சில்க் வார்மை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ வேக்ஸ் கோட்டட் பாராஃபின் பேப்பர், நைலான் நெட்ஸு, பேஸ்கெட்ஸ், இதெல்லாமே அதாவது லீவ்ஸை வைக்கிறதுக்காகவும், கன்னி பேக்ஸு, ரோட்டரி பேம்பு மாண்டேஜஸ், ட்ரையர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரியரிங் சில்க் வார்ம்ஸ்லேருந்து சில்கை எடுக்கிறதுக்காக இது எல்லாமே தேவை, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ரியரிங் ப்ராசஸோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ரியரிங் ஹவுஸ். ஸோ ரியரிங் ஹவுஸை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், அதுக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் போடணும். இன்குபேஷன் ஆஃப் எக்ஸ், ஸோ எக்ஸோட இன்குபேஷன், அதாவது எக்கை வந்து முட்டை போட்டு அதுலேருந்து லார்வா வரணும். ஸோ அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, அந்த பீரியடை தான் நம்ம இன்குபேஷன் சொல்லுவோம். அப்புறமா ப்ரெஷ்ஷிங், இப்போ முட்டையிலேருந்து லார்வா வந்த பிறகு அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும், ப்ரெஷ்ஷிங், அதுதான். அதுக்கப்புறம் அந்த யங் லார்வாவை நம்ம ரியரிங் ஆகணும். அது லேட்டர் ஸ்டேஜில் லார்வல் ரியரிங்க்கு, அதாவது ஏஜ் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனாதானே அதுலேருந்து நம்ம சில்க் வார்மை, அதாவது சில்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு
இப்போ செலக்ட், அதாவது நம்ம எப்படி எடுக்கிறோம் அந்த சில்க் மோத் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணணும் மேட் பண்றதுக்கு 4 hours. அப்புறம் 4 hours, அதாவது மேட் பண்றது வந்து 4 hours தான். ஓகேவா? ஏன் அது ஃபீமேல் மட்டும் அப்படியே பிரிக்காம இருந்தோம்னா இறந்துரும். ஓகே, ஸோ அதனால தான் 4 hours தான் மேட்டிங்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபீமேல் மோத் வந்து ஒரு டார்க் பிளாஸ்டிக் பெட்ல வச்சாச்சு. ஸோ வச்ச உடனே அது எவ்வளோ எக்ஸ் போடும் 24 hours 400 to 500 எக்ஸ். ஓகே, இப்போ இங்கே 400 எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா போட்ட உடனே அந்த ஃபீமேலை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு க்ரஷ் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் டிசீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இல்லைன்றதுனால அந்த எக்ஸை ரியர்டு இதுக்கு அனுப்புவாங்க. வேற இதுக்கு எடுத்து போயிட்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக தான் இது பண்ணுறது. ஸோ இப்போ இந்த எக்ஸை இன்குபேட்டரில் வச்சிருவாங்க. ஸோ இந்த இன்குபேஷன் ஸ்மால் லார்வா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மால் லார்வான்னா கேட்டர்பில்லர் வந்து அந்த எக்ஸ்ல இருந்து வெளியில் ஹேட்ச் அவுட் ஆகி வெளியில் வரும். 7 to 10 days ஆகும் இந்த ப்ராசஸ். அப்புறம் இந்த லார்வாவை ஒரு ட்ரேக்குள்ளே வச்சு அதில் மல்பெரி லீவ்ஸை போட்டு வைப்பாங்க. இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுக்கணும்னா 20 degree to 35 degree செல்சியஸ் தான். நெக்ஸ்ட் இப்போ அந்த சாப்டு மல்பெரி லீவ்ஸை கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அது எப்போ நடக்கும்னா 4 to 5 days ஃப்ரெஷ் லீவ்ஸை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இந்த லார்வா வளர்ந்துருச்சு. வளர்ந்த லார்வாவை ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஆன் க்ளீன் ட்ரேஸ் நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேக்கு அனுப்புவாங்க. அங்கே அனுப்பும்போது தான் ஸ்பின்னிங், அதாவது ஸ்பின்னிங்னா லார்வா வந்து குக்கூன் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இந்த குக்கூன் ஸ்டேஜ் வந்த உடனே இது 45 days ஆகணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 45 daysக்கு அப்புறம் குக்கூன்ஸில் சலைவரி கிளான்ஸ் செக்ரீட் ஆகும். சலைவரி கிளான்ஸ்னா அது சில்க் கிளான்ஸ். அதுலேருந்து சில்க் வரும். சில்க் வந்து அப்படியே குக்கூனை சுத்திக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் குக்கூன் ப்ராசஸிங். இப்போ குக்கூன் ஃபார்ம் ஆயாச்சு, சில்க் த்ரெட் குக்கூனை சுத்தி ஆச்சு. அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் போஸ்ட் குக்கூன் ப்ராசஸிங். இப்போ ஷிஃப்டிங் அண்ட் ரீலிங் பண்ணணும். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் த குக்கூன்ஸ் இஸ் கால்ட் ஷிஃப்டிங். ஸோ குக்கூன்ஸை கில் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம், அது ஷிஃப்டிங். அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் த த்ரெட் ஃப்ரம் ஸ்கில்டு குக்கூன்ஸ் இஸ் கால்ட் ரீலிங். ஸோ ஃபஸ்ட்டு கில் பண்ணுறது வந்து என்னன்னு சொல்வோம், ஷிஃப்டிங். அப்புறமா ரீலிங் என்னது, கில் பண்ண குக்கூன்ல இருந்து த்ரெட்டை எடுக்கிறது ரீலிங். ஸோ இந்த ரீலிங் சில்க் வார்ம் வந்து குக்கூன்ஸ் வந்து கேதர் பண்ணியாச்சு. 8 to 10 days வரையும் நம்ம எல்லாம் ரீல் பண்ணுறதுக்காக குக்கூன்ஸை கேதர் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்பின்னிங் ஹேட் பிகன், அதாவது 8 to 10 daysக்குள்ளே கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த குக்கூனில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டீமில் போடுவாங்க. ஸ்டீம் ஆர் ட்ரை ஹீட்டை கொடுத்து அதை கில் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிற இன்செக்டை கில் பண்ணுவாங்க. ஸோ நெசசரியாக தேவைப்படுற ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இந்த டெஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது குக்கூனை டெஸ்ட்ராய் பண்ணி அதுலேருந்து நம்ம சில்க் எடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த மோத்துலேருந்து. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இங்கே கொடுக்கல. 3rd ஸ்டேஜில் அந்த குக்கூன் ஃபார்மேஷன் அந்த சைஸு, 4th ஸ்டேஜில் திரும்பியும் அதை சேஞ்சஸ் எல்லாம் மாறுது. அண்ட் 5th ஸ்டேஜ் தான் பெரிய லார்வல் ஸ்டேஜ், அதாவது அடல்ட் ஸ்டேஜ் மாதிரி வருது. லார்வாவே கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த குக்கூனை தான் நம்ம கில் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த ஹார்வெஸ்டிங், இதுலேருந்து வீலிங், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லார்வா அண்ட் ஸ்பின்னிங்கு, இது ஃப்ளோசன் குக்கூனு, இது லார்வா அண்ட் ஸ்பின்னிங்கு, இது ரைப் அண்ட் வார்மாக இருக்குது. ஹார்வெஸ்ட் த லார்வா, இந்த கண்டிஷன் இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு அதுலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது. நெக்ஸ்ட் குக்கூன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குக்கூனை வந்து ஹாட் வாட்டரில் போட்டிருக்காங்க. ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 95 degree to 97 degree செல்சியஸ். அது 10 to 15 minutes வரையும் அதில் ஊற வைக்கணும். சோக்கிங் இன் ஹாட் வாட்டர்னா போட்டு ஊற வைக்கணும். அந்த 15 minutes ஆன பிறகு சாஃப்டாக இருக்கும், ஒரு கம் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சில்க் த்ரெட்ஸோட பைண்ட், அதாவது சில்க் த்ரெட்டோட பைண்டிங்னா ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம குக்கிங்னு சொல்லுவோம். இப்போ குக்குடு, அதாவது இந்த குக்கூன்ஸ் வந்து சில்க் த்ரெட்டோட ஒட்டிட்டு இருக்கும், அதுக்கு பேர் வந்து குக்கிங். இப்போ குக்குடு குக்கூன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஹாட் வாட்டர் அண்ட் லூசன் த்ரெட்டை வந்து ஹேண்டை வச்சு, ஹேண்டில் எது
அந்த நம்ம இது பண்ணும்போது ஹேண்டில் வந்து குக்கூன்ஸ் வந்து அப்படியே இருக்கும், ஆனால் த்ரெட்டு வந்து நம்ம கைக்கு மாட்டும். ஸோ அந்த செவ்ரல் குக்கூன்ஸ்லேருந்து அந்த த்ரெட் வரும்போது வூண்டட் டுகெதர், அது ஸ்பின்னிங் பண்ணும்போது அந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்பின்னிங் வீலில் வந்து சேரும் த்ரெட்டு, அதுதான் செக்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது அப்படி வரும்போது ஃபார்ம் ஆகிறது தான் ரா சில்க். ஸோ இதுதான் ரா சில்க், ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் ரா சில்க். அந்த ரா சில்க் வந்து ப்ராசஸ் த்ரூ செவரல் ட்ரீட்மெண்ட்டை வச்சு நடக்குது. ஸோ டு பிரிங் அபவுட் லஸ்டர் ஆன் த்ரெட், ஸோ நிறைய மெட்டீரியல் கொண்டு வரதுக்காக அந்த ரா சில்க். அண்ட் இதில் தேவையில்லாத வேஸ்டெல்லாம் வரும் இந்த ரீலிங்கில் குக்கூனோட சேர்ந்து. அந்த சில்க் வேஸ்ட் என்னவா மாற்றுறாங்க தெரியுமா? ஸ்பன் சில்காக மாற்றுறாங்க. ஓகே, ஸ்பன் சில்காக மாற்றுறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ சில்க்வாமோட டயட் ப்ரொடியூஸ் கலர்டு, ஏன்னா இப்போ நியூ சில்க்வாம் வந்து கலர்டு சில்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்ஜினியரிங் IMRE சிங்கப்பூரில் டெவலப் ஆகிருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் டையிங் ப்ராசஸ். இப்போ வந்து சில்க்வாமை நிறைய சில்க்வாம் இறந்தது இல்லை, அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, நெசசரி இல்லை. ஸோ சில்க்வாமை சாகடிக்காமையே நம்ம சில்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் டயட்ரி சேஞ்சஸ், அதாவது ஃபீடிங் எ டயட் ஆஃப் மல்பெரிஸ் ட்ரீட்டட் வித் ஃப்ளூரசன்ட் டை. மல்பெரிஸு வந்து சாப்பிடும் போதே கலர்டு டை கொடுத்துட்டோம்னா, அதாவது அந்த மல்பெரி லீவ்ஸ்லேயே ஃப்ளூரசன்ஸ் டையோட ட்ரீட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கலர்டு சில்க்வாம் கிடைக்குமா, அந்த சில்க்கு கிடைக்கும். ஸோ சில்க்வாம் லார்வா வந்து கலர்டு சில்கை ப்ரொடியூஸ் பண்ணும் டைரக்டாகவே. இந்த ஃபைபர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கலர்டு இது வந்து இது கலரை சாப்பிட்ருக்கு. இந்த ஒயிட் கலரை சாப்பிட்டா இந்த மாதிரி வருது, கலர்டு ஒன்று சாப்பிட்டா வேறு கலரில் வருது. அப்போது நம்ம அதை ரொம்ப டார்ச்சர் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் சில்க் வார்ம். ஸோ சில்க் ஃபைபர்ஸை நம்ம சில்க் க்ளோத்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சில்க் ஃபைபர்ஸ் வந்து கம்பைன்டு வித் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸோடு சேர்த்து டெரி சில்க்கு, காட் சில்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சில்கை வந்து டை பண்ணுறோம். டை அண்ட் பிரிண்டட்னா கலர் பண்ணி பிரிண்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஆர்னமெண்டல் ஃபேப்ரிக்ஸாக மாற்றுறோம், அழகான ஃபேப்ரிக்ஸாக மாற்றுறோம். அதை மாற்ற முடியுதா? அண்ட் இதில் இருந்து எரி சில்க் ஆர் ஸ்பன் சில்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா? ஸோ அந்த ஆர்னமெண்டல் கலர்டாக வரதுக்கு பேர் தான் எரி சில்க் ஆர் ஸ்பன் சில்க்குன்னு சொல்கிறாங்க. சில்க் வார்ம் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம், மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபிஷிங் ஃபைபர்ஸ், ஃபிஷிங் நெட்ஸ் இருக்குல்ல, ஃபைபர்ஸ், பேராஷூட்டு, காட்ரிட்ஜ் பேக்ஸு, இன்சுலேஷன் காயில்ஸு, அப்புறமா டெலிஃபோன் வயர்லெஸ் டெலிஃபோனு, காயில்ஸ் ஆஃப் டெலிஃபோனு, வயர்லெஸ் ரிசீவர்ஸு, டயர்ஸ், ரேசிங் காரில் டயரு, ஃபில்டர் ஃபைபர்ஸு, அப்புறமா மெடிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸு, நெக்ஸ்ட்டு சூச்சர் மெட்டீரியல், இதெல்லாம் செய்கிறதுக்கு கூட இந்த சில்க் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டிசீஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் சில்க்வார்ம். இப்போ சில்க்குக்கும் சில்க்வார்ம், ஏன்னா சில்க்வார்ம்ன்றது பொம்பாக்ஸ் மியூரி, அதுக்கும் நோய் வரும் இல்லையா? ஸோ இந்த ப்ராஃபிட்டபிள் சில்கை வந்து நம்மளுக்கு டிசீஸ் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஸோ அந்த அச்சுறுத்தல் பார்த்திங்கன்னா யாரால் வருதுன்னா வைரஸ், ஃபங்கை, பாக்டீரியா, புரோட்டோசோவன் இன்ஃபெக்ஷனால் ஏற்படலாம். அதே மாதிரி சில இன்செக்ட் ப்ரெடேட்டர்ஸ். ஸோ இந்த மல்பெரி சில்கை வார்மர், அதாவது இந்த சில்க் வார்மர் சாப்பிட்ற இன்னொரு பெரிய பூச்சிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ப்ரெடேட்டர்ஸ். அதே மாதிரி ஹையர் அனிமல்ஸும் இந்த சில்க் வார்மர் சாப்பிடும். இப்போ ஆண்ட்டு, க்ரோ, கைட்ஸ், ரேட், இதெல்லாமே வந்து சில்க் வார்ம்ஸை சாப்பிடும். அதனால் சில்க் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். நெக்ஸ்ட், ஃபெப்ரைன் என்றது வந்து ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ். இருங்க, நான் இந்த பிக்சரை காட்டுறேன். இதோ இங்கே இருக்கிறது தாங்க இந்த இதுதாங்க ஃபெப்ரைன் டிசீஸ். இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம், இதுதான் அந்த ஃபெப்ரைன் டிசீஸ். முதல்ல இருக்கிறது வந்து அட்டாக் ஆனது, திரும்பி அட்டாக் ஆன பிறகு எப்படி இருக்கு பாருங்க அந்த பூச்சி. ஓகே,
ஸோ ஃபெப்ரைன் என்றது வந்து ஒரு டேஞ்சரஸான டிசீஸ், சில்க்வார்மை தாக்கக்கூடியது. இது நெக்ஸ்ட் நோசிமா பாம்பியாக்சிஸ், இதுவும் இதை தாக்கக்கூடியது யாரு? ஃபெப்ரைன் என்ற ஒரு நோயை தாக்கக்கூடியது வந்து நோசிமா பாம்பியாக்சிஸ். அது வந்து இதுதாங்க, இந்த புரோட்டோசோவன் தாங்க அது, நோசிமா பாம்பியாக்சிஸ். நெக்ஸ்ட் த சில்க்வார்ம் டிசீஸ், இதை டிரான்ஸ்மிட் பண்றது வந்து எக் ஆஃப் மதர் சில்க்வார்ம். ஓகே, இந்த சில்க்வார்ம் டிசீஸை யார் டிரான்ஸ்மிட் பண்றாங்க? மதர் சில்க்வார்ம் கிட்ட எக் மூலமா இது பரவுதான். ஸோ இன்ஜெக்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட்டு மூலமா இது நடக்குது. அவங்களோட ஃபுட்ல வந்து இந்த புரோட்டோசோவன் டிசீஸ் இருந்ததுன்னா அது மதர் சாப்பிட்டுட்டு முட்டை போடும்போது இதை பரப்பிடுது. நெக்ஸ்ட் ஃபிளாச்சீரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் மெச்சூர் லார்வா ஸ்டேஜில் இருக்கும்போது நடக்குது. இது ஒரு பாக்டீரியா தான், ஸ்டெப்டோகாக்கஸ் ஆர் ஸ்டெபைலோகாக்கஸ் பாக்டீரியாவால் இந்த நோய் வருது, ஃபிளச்சீரியா. தோங்க ஃபிளச்சேரியா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃபிளச்சேரியா. இந்த நோய் தாக்குச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க அந்த சில்க்வார்ம். நெக்ஸ்ட் கிரேசியா. ஸோ கிரேசியா வந்து ஒரு டாமினன்ட் சீரியஸ் வைரல் டிசீஸ். இதுதான் அந்த கிரேசியா, இதோட நோய் பாருங்க, இது வந்து வைரல் டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பொம்பாக்ஸ் மியூரியா அட்டாக் பண்ணுச்சுன்னா அதோட நியூக்ளியார் பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ் மூலமா நடக்குது. அதாவது பொம்பாக்ஸ் மியூரி நியூக்ளியார் பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ், இந்த டைப் ஆஃப் வைரஸ் பேரு BMNPV வைரஸ், NPV வைரஸ். இது வந்து பேக்கிலோ வைரஸ் டைப்பு. இது வந்து குரூப் A டைப் ஆஃப் பேக்கிலோவிரிடே வைரஸ்ல இது ஒரு டைப். கிளாசிபிகேஷன் 7 கிளாசிபிகேஷன் படிப்பீங்க, அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த பேக்கிலோவைரிடே. நெக்ஸ்ட் ஃபங்கல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் மஸ்காரியன் டிசீஸ். இது வந்து அட்டாக் பண்ற வைரஸ்க்கு பேர் வந்து பிவேரியா பேஷியானா. இதுதான் மஸ்காரியன் டிசீஸ். இங்க பாருங்க செகண்ட் டயக்ராம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மஸ்கார்டியன் டிசீஸ். இதனால இது யாரு தாக்குறாங்க? பிவேரியா பேஷினியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.